எப்பவா பாத்தீங்க? இப்பதான். எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? நான் எங்க அம்மா சாடேன்னு ஆத்தா சொல்லும், அப்பா சாடேன்னு தாத்தா சொல்லும். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் யார் சாட? குரங்கு சாட. போவையா கூட்டு போ. அணுகுண்டு உலகத்தை ஆட்டி வைக்கிறது. இந்த ஐஸ் ரூட் முனிமாவை ஆட்டி வைக்க போகுது. அணுகுண்டின் விளைவு காதல், இந்த ஐஸ் ரூட்டின் விளைவு காதல். காதலோ காதல். புப்பு புப்பு என்ன காதலோ காதல் வித்துக்கிட்டு வர? நான் இல்ல பாப்பா, தெருவுல ஒரு வித்துக்கிட்டு போறான். காதலையா? ஆமா ஆமா. நீ எப்படி வளையற? அது நான் 5ல வளையல, 50ல வளைய முடியாது, 30ல முடியுமான்னு அப்படி முயற்சி பண்ணி பாக்குறேன். அதுக்கு இப்படிதான் டான்ஸ் ஆடுறதா? பாப்பா, நேத்து டூரிங் டாக்கீஸ்ல வேர்ல்ட் பை நைட் படம் பார்த்தேன். அதுல ஒரே டான்ஸ் மயம். அதை பார்த்த உடனே அந்த வேகம். வேர்ல்ட் பை நைட் சினிமா ஷோ பார்த்து டூரிங் டாக்கீஸ்ல எப்படி வந்தது? இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கலையே. எப்படியோ வந்துச்சு. இது நான் வரேன். இல்ல என்ன ஐயோ விஷயம் தரகுறைய விட்டுட்டு போறியே? ஆமா, அவரே தாய் பாட்டி ஓடிடு. அது மாதிரி தாயெல்லாம் பாப்பாங்க. உங்களை பார்க்கும் போது என் உள்ள ஐஸ் மாதிரி உருகி ஓடுது. நான் வரேன். ஐயோ எத்தனை வாட்டி அது உடம்புல பாட்டி இந்த வெயில்ல. ஆமா, அது உள்காய்ச்சல். மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். இத பாரு, நான் கார் எடுத்து வெளியே போறேன். அப்பா கிட்ட சொல்லு. என்ன நீ ஆசைப்பட்டபடி ஆனை இட்டபடி ஐஸ் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்துட்டு குடுக்குறேன். முதல்ல நீ என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லு. நீ கட்டிக்கிறேன்னு சொல்லு. கட்டிக்கிறேன் கூட. என்ன இது குச்சி? ஐஸ் குச்சி. ஐஸ் எங்க? அது என்ன உன் மனசு மாதிரி கல்லா? என் மனசு மாதிரி ஐஸ். அதான் உருகி போச்சு. இது போனா என்ன, இன்னொன்னு கொண்டாடுறத மூர்த்த எப்ப வச்சுக்கலாம். முதல்ல போய் ஐஸ் வாங்கிட்டு வா. மறுபடியும் மக்காரா? இந்த பாரு, ஐஸ் வாங்கிட்டு வந்தா கல்யாணம் பேச்சு எடுக்கலாம். ஆமா, மூஞ்சி பாத்தியா? அங்க என்னன்னு பாரியா? பாரியா? ஆஹா, ஐஸ் ரூட்டே, என் கல்யாண ரூட்டே. இது 2வது முறை. இம்முறை வெற்றி நிச்சயம். நீ வாழ்க. மறுபடியும் அடைஞ்சவா. என்னடா கையில? ஒண்ணுல. இந்த கையில ஒண்ணு. 2 கை கட்டுறேன். இது ஐஸ் ரூட். ஐஸ் ரூட்டாடா. அந்த பசங்களாக தவறு போதெல்லாம் பார்த்து என் நாட்டுல தண்ணி உருந்தா அப்படி வாங்கணும்னு நினைக்கிறது. ஆனா வெளியே வாங்கினா வெக்க நினைச்சு வீட்டுக்கு வந்து அனுப்பணும்னு நினைக்கிறது. அப்பப்ப மறந்து போகுது. எப்படியோ நீ என் மனசு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு வாங்கிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ். என்ன சுகம், என்ன சுகம். உனக்கு 5 rupees இன்கிரிமெண்ட். என்னடா சம்பளம் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? சம்பளம் குறைஞ்சாலும் பரவாயில்ல. அப்படின்னா இல்ல, உங்க அன்பு மாத்திரம் குறையாம இருந்தா அதுவே போதும். சரிடா, வண்டி நிறைய அனுப்புறேன். பாப்பாங்க. பாப்பா இல்ல, கார் எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு போயிருக்குது. போடும் போட்டு நீங்க சாப்பிடுங்க, நான் பார்த்துட்டே இருக்கிறேன். டென்ஷன். நீ சாப்பிடுமா? ஐயோ, பாப்பாவுக்கு ஆக்சிடென்ட். பாப்பாவுக்கு ஆக்சிடென்டா? சாதாரணம் இல்ல, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். ஐயோ, லவ் ஆக்சிடென்ட். அதாவது காதல் விபத்து. புரியலையா? பாப்பாங்கிற பக்தியேட் மேல மருதுங்கிற லாரி வந்து மோதிடுச்சு. என்னடா வளர? இப்ப பாப்பா எங்க இருக்கா? கண்ணபுரத்துல. அங்கே போச்சு. அங்கதான் அவன் இருக்கான். லாரி மெக்கானிக்கு. ஓ, அந்த மெக்கானிக்கா? அவன் தான். அன்னைக்கு மோட்டர் சைக்கிள்ல பாப்பா கூட்டு வந்தேன் நானு. அவன் தானே? அவன் என்ன ஆள் எப்படி? என்னங்குது இப்படி ஒரு பொல்லாத செய்தியை கேட்டு புயலா மாறாம பயலை பத்தி விசாரிக்கிறீங்க? சரி, கேட்டது பதில் சொல்ற. ஆள் எப்படி? ஆளுக்கு என்ன 5-5 அடி உயரம் இருப்பான். உருவத்தை விடு. உள்ளம் கள்ளம் கிடையாது. வெள்ளம் பேச்சுல, வெள்ளம்
தேகத்துல, செல்லம் அண்ணனுக்கு, பள்ளம் வாழ்க்கையில. பரவாயில்லடா, அந்த பள்ளத்தை நம்ம பணத்தை கூட்டி நிறைவிடுவோம். அப்படின்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். என்னங்கிறது? இப்படிப்பட்ட வசதியான குடும்பத்து பொண்ண சாதாரண குடும்பத்துல தடுறதா? டேய், அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இந்த காலம் வேற. நாம என்னதான் தடுத்தாலும் கெடுத்தாலும் காதல் தான் வெற்றியடையும். வசிய மருந்து கலந்த இந்த பாலை முனையம்மா சாப்பிட்டால் இந்த டிரைவர் குப்புவின் பின்னால் நாய் மாதிரி சுத்துவார். ஆமா, என்ன பாருங்க கையுமா நிக்கிற? பால் சாப்பிட்டு உடம்பு சேர்த்த பாரு. இது எனக்கு இல்ல, இந்த டிரைவர் பிரியத்தோட முனிமாவுக்கு கொடுக்கிற பால். என்னங்கிற இது? என்னைக்கு இல்லாம சாப்பிடு. எப்போங்கிற எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயா, வெக்கமா இருந்தா அப்படி ஓரமா நின்று சாப்பிடு. சரி சரி, நீ வச்சுட்டு போ, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிட்டுலாம் நீ இவ்வளவு பிரியமா கொடுக்குற, நான் சாப்பிடாம இருப்பேன்? கப கபன்னு சாப்பிடு, பாதியில் எட்டிட போறேன். கப கபன்னு சாப்பிடணுமா? நாய் மாதிரியா சுத்துறேன்? இரு சுத்த வைக்கிறேன். இங்க வாப்பா. இந்நேரம் முனிமா வசிப்பால் சாப்பிட்டுருப்பான். போற ஒண்ணு அத்தான்னு மேல பாய்வான். பத்திரமா போகணும். இன்னைக்கு எனக்கு சவகாசம் சரியில்லை. என்னைக்குதான் சரியா இருந்தது? முனிமா, நான் வச்சுட்டு போன பாலை நீ குடிக்கலையா? இவர் தாலி கட்டின புருஷன், இவர் வச்சுட்டு போறதுலாம் நாங்க ஆசையோட சாப்பிடணும். மூஞ்சிய பாரு, நாய் கூத்திட்டேன். நாய்க்கா? அதான் நாய் என்ன அப்படி துரத்தி காதல் பண்ணிருக்குது. என்ன வளர்ற? முனிமா, நான் உனக்கு பால்ல வச்சு மருந்து கலந்தேன். மருந்து வேற வைக்க ஆரம்பிச்சிட்டியா? முனிமா, இது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை. மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு ரொம்ப நாசூக்கா எழுதி இருக்கிறேன். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலையா? பிரிச்சு படிச்சுப்பா. என்ன பண்ற? தண்ணி பண்ணாடா. மாமா, ஒர்க் ஷாப்க்கு வாங்க வேண்டிய சாமான் லிஸ்ட். அப்புறம் பாக்கலாம்ப்பா, முதல்ல சாப்பிடு. குப்பு, கீழே என்ன பண்ற? ஒண்ணு இல்லைங்க, லெட்டர் கீழே போட்டாரு, அதை எடுத்து கொடுக்குறேன். வேற ஒண்ணு இல்லை. நல்ல காலம், இந்த காகிதம் மாத்திரம் முதலாளி ஐயா கிட்ட கிடைச்சிருந்தது. என் கதி அவ்வளவுதான். வெக்கமா இருக்குதா? நான் வேணா போயிடுறேன், அப்புறமா படி. என்னங்கிறேன், நீயே படி. படிக்கிட்டா? சோமு ஆட்டோமொபைல்ஸ், சோழையூர் சோமையா. சோமையா என்னையா? லேட்டு ஒண்ணு, என்ன ட்ரில்லிங் மிஷின் ஒண்ணு. இதுல 15,000 இருக்கு, எடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க. அடட, மறந்து போயிட்டு பாருங்க. புதுசா வாங்க வேண்டிய மிஷினை பத்தி விவரம் எல்லாம் அதுல இருக்குது. நீங்க ஒரு தடவை பாத்துங்களேன். என் ஆரோக்கிய ரைஸ் ஃப்ரூட் அண்ட் குக் முனிமாவுக்கு டிரைவர் அண்ட் பாடி கார்டு குப்பு எழுதிய காதல் கடிதம். என்னங்க இது? முனிமா? ஓஹோ, முனியம்மாவுக்கு.
புனிமா, நம் கல்யாணத்துக்கு பிறகு ஐயா ஊரில் இல்லாத சமயம் பார்த்து உன்னை காதல் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைத்து வலது கையை உன் கழுத்தில் போட்டுக்கொண்டு இடது கையால் ஸ்டேரிங்கை பிடித்தபடி இந்த முட்டா ஸ்டேரிங் வலது கை பக்கமே இருக்கணும். இவன் போட்ட இடது கை தான் போடணும். வலது கை எப்படி போடுவான்? முட்டாள், காதல் கடிதமாவது சரியா தெரியாரா? உனக்கு தெரியல, என்ன கேட்கக்கூடாது.
பழகிட்டியா? சரிக்கலங்க திட்டியா? வாங்க. என்னங்க என்ன 2 பேரும் கிணத்து மேட்டுல? இந்த காலத்துல கிணத்து மேட்டுல ஏவங்க தண்ணி அரைக்கிறான்? எல்லாம் இதான். இது ஏன் உங்களுக்கு? நீங்க என்ன ஐயாவை தானே பார்க்க வந்தீங்க? வேற உள்ள போங்க. முடியுமா? பசிக்குதே. போட்டு வச்சுக்கிறாங்க கொட்டிக்க. எனக்கா? எதிர்பார்க்கவே இல்லையா? நான் அத்திபூத்த மாதிரி இருக்குது. முந்தியெல்லாம் சோறுன்னு கேட்டா லேட்டா போடுவேன். அப்படியே சோறு வச்சாலும் தண்ணி வைக்க மாட்டேன். ஏமா தண்ணி வைக்கிறேன்னு தலையை தூக்குறது கூட இலையை எடுத்துட்டு போயிடுவேன். எனக்கா? என் தீனி உங்களுக்கு தெரியுமில்ல. நல்லா சாப்பிடு. இந்த சோத்தை கண்டு ஐயோ என்னங்கிற காரம் ரொம்பவா? நமக்கு தான் எப்பவும் எதுலயுமே காரமே கிடையாது. என்ன இனிப்பு என்ன முனிமா ஒரு டம்ளர் ஒண்ணு கொண்டா. அதான் தண்ணியோட வச்சிருக்கேன். நான் இதை கேட்கல. ஒரு காலி டம்ளர் கொண்டா. அம்மா என்ன அம்மா? பெத்தவ நடப்பு. எங்கற சாப்பாடு எப்படி? தெரியல. இத பாரு, நீ வச்ச தண்ணீர், இது நான் வடிச்ச கண்ணீர். டிரைவரே, நான் உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாவா? சத்தியமா. முனிமா உன் இரும்பு இதயம் எப்படி ஆயிடுச்சு? அதுவா, நீ எனக்கு புருஷன் ஆகிறதுக்கு உனக்கு தகுதியும் பொறுமையும் இருக்குதான்னு சோதிச்சு பாக்குறதுக்காக குழம்புல உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் அளவுக்கு மீறி அள்ளி போட்டேன். நீ என்னடான்னா ஒரு வார்த்தையும் சொல்லாம கண்ணீரை கிளாஸ்ல புடிச்சுக்கிட்டு கம்முன்னு சாப்பிட்டு நான் வச்ச கல்யாண பரிச்சையில தேறிட்டேங்கிறேன். நீ வச்சது பரீட்சைன்னு தெரிஞ்சுதான் பேசாம சாப்பிட்டேன். என் தெரியல என்ன செஞ்சிருப்பேன்? என்ன செஞ்ச? ஏதாவது சொல்லி காரத்தை கெடுக்காத. மானுமில்ல புள்ளி மானுமில்ல. கைதடா, இப்படி ஒரு கலாட்டா உங்களுக்குள்ள இருக்குன்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்கூடாது. சொல்லிருந்தா மோசம் போயிருக்குமே. சுமார் முட்டாள். இப்போவா எங்க பட்டான்? சரி, அறிவு கெட்டவனே. இது நல்லா இருக்க. அதை வச்சுக்க. ரைட்டு. டேய், மாலதி தான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. நீங்க 2 பேராவது கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல கொஞ்சம் ரகலை பண்ணுங்களேன். டேய் தீவிட்டி, உன் மோதத்தை கைட்டு அவ கையில மாட்டு. இப்ப ஏன் சும்மா இருக்க? மோதத்தை கைட்டு அவன் கையில மாட்டு. இதான் கல்யாணம். அப்பா, எப்பா இத கரெக்ட் வேற காத்துக்கிட்டு இருந்தேன். என் மாதிரி மாத்தவானாங்க. என்னவா? டிரைவர் கையில கிடக்கிறது ஓல்டுங்க. எச்எப்எல் வாங்குறது. இது ஒரிஜினல். பாத்தியாடா, உங்ககிட்ட அவளே வடிச்சுட்டா. அவன் தானே உங்களுக்கு லாய்க்கு விடாத. 2 கையில மோதத்தை கைட்டுங்க. கேடு எக்ஸிபிஷன். முனியம்மா, எப்படி கூப்பிடுறது? முனிமா. முனியம்மா கழுத கழுத. இந்த முனியம்மா, என் ஞாபகமா அவன் கையில மாட்டு. டேய், உன் பொண்டாடி மோதத்தை அவ கையிலேயே மாட்டு. கைய கொண்ட. 2 கழுதலாம் நல்லபடியா இருங்க. எசமா, நீங்க நல்லா இருங்க.